Hi friends, welcome back to my channel வான்சிறர்கள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நானும் ஒவ்வொரு தடவையும் முட்டை குழம்பு வைக்கும்போது குழம்புல முட்டை கலங்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கலங்கிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு முட்டையும் குழம்புல தனித்தனியாக கிடைக்கும். வாங்க அந்த டிப்ஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பேனை அடுப்பில் வச்சுட்டு குழம்புக்கு தேவையான எண்ணெயை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் வந்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். ஒரு பிரியாணி இலை இது வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் 2 தக்காளி பெரிய தக்காளியாக இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம முட்டை குழம்புக்கு புளி ஊற்ற போகிறதில்ல, அதனால் தக்காளி 2 பெருசாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வதங்குறதுக்காக குழம்புக்கு தேவையான கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 4 பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் இடித்து சேர்த்துருக்கேன். இடித்து சேர்க்கும்போது மனமும் ருசியும் சூப்பராக இருக்கும். இது எண்ணெயில் வதங்கையிலே வாசனை வீடே ஜம்முன்னு இருக்குது. இது வதங்குற நேரத்தில் இந்த மாதிரி உள்ளங்கை அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 10 முந்திரி, இது 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வற்றி வந்திருக்கு குழம்பு. வாசனையும் சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம குழம்பை மேலும் ருசி ஏற்றுறதுக்காக கஸ்தூரி மேத்தி தான் நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இது கூடவே சேர்த்து மிக்ஸி ஜாரையும் தண்ணி ஊற்றி அலசி அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை ஊற்றினதுக்கப்புறம் இன்னுமே குழம்பு திக்காகும். ஸோ அதனால் இந்த டைம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு புளி காரம் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் வேறு எதுவும் குறைவாக இருந்துச்சுன்னா சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு கொதி வர வரையும் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா குழம்பு எப்படி தளதளன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நீங்கள் முட்டையை ஊற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிரிஞ்சு தான் போகும். அதனால நம்ம இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக பச்சை தண்ணி அதில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து நல்லா அமைதியாயிரும். பாருங்கள் எப்படி அடங்கிருச்சுன்னு. இந்த டைமில் நம்ம முட்டையை மெதுவாக உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முட்டையை உடச்சி சேர்க்கும் போது அது ஃப்ரெஷ்ஷான முட்டையான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குழம்பே கெட்டு போயிடும். உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றி ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு ஊற்றும்போது அந்த முட்டை வந்து பிரிஞ்சு போகாது. நம்ம தூரமாக நின்று டபக்குன்னு ஊற்றக்கூடாது. கொஞ்சம் குழம்புக்கு பக்கத்தில் போய் முட்டையை ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த குழம்பை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு முட்டையும் எவ்வளோ அழகாக தனித்தனியாக இருக்குன்னு. எந்த முட்டையுமே பிரிஞ்சு போகலை. ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூட கிடையாது. நான் வந்து மெதுவாக தான் எடுக்கிறேன். வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்றக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், 4 முட்டையுமே அழகாக தனியாக வந்திருக்கு. இதோட நம்ம முட்டை குழம்பு முடியலை. இது மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை நம்ம இப்படியே இதே சூடில் வச்சோம் அப்படின்னா அந்த முட்டை வந்து ரொம்பவே ஹார்டாயிரும். ஸோ ஸ்டவ்வில் இருந்து குழம்பை இறக்கி கீழே வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.